ஹலோ எவ்ரிவன், நான் அருண்குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுவாலஜி ஹப் தமிழ். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றினா, நான் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான். நான் இப்போ தான் பிஎஸ்சி சுவாலஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். நான் என் காலேஜ் ஜேர்னியில் வந்து படிக்கிறது எப்படின்னா, மோஸ்ட்லி செமஸ்டர் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்துட்டு லாஸ்ட் டைமில் அந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்ததுக்கப்புறம் தான் சிலபஸே என்னன்னு மோஸ்ட்லி எடுத்து பார்க்குறது. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் எந்த டாபிக்கும் அவ்வளோவா புரியாது. ஸ்டாஃப் நடத்தியிருப்பாங்க, நம்ம கவனிச்சிருந்தோம்னா நமக்கு ஓகே, ஈஸி தான். மோஸ்ட்லி அதை பண்ண மாட்டோம் எல்லாரும். அந்த மாதிரி டைம்ல அந்த லாஸ்ட் டைம்ல உட்காந்து அப்போ சிலபஸை பார்க்கறது, டாபிக்ஸ் பார்க்கறது, மாடல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அப்பதான் பார்க்கறது, புக்ஸ் அப்பதான் புரட்டுறது, சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். அந்த டாபிக்கை ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமுமே புரியல அப்படின்னா லாஸ்டா நம்ம ட்ரை பண்றது யூடியூப் சேனல்ல யாராவது அதை ஈஸியா நடத்தி போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தமிழ் இங்கிலீஷ்க்கெல்லாம் நிறைய வீடியோஸ் நானே பார்த்துருக்கேன். அந்த நமக்கு உள்ள சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை அப்படியே கேட்கணும், கதையா கேட்டுட்டு அடுத்து அப்படியே எக்ஸாம்ல போய் அதை எழுதிடுவோம். கோர் பேப்பருக்கு மெயின் சப்ஜெக்ட்னு பார்க்கும் பொழுது இருக்கு, யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஆனா நம்ம டாபிக்ஸ் எல்லாம் கவரா இருக்குமான்னு கேட்டா கவரா இருக்காது. ஃபியூ டாபிக்ஸ் இருக்கும், நிறைய இல்லாம இருக்கும். மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல நிறைய பேர் நடத்திருப்பாங்க, ஹிந்தில எல்லாம் நிறைய ப்ரொஃபசர்ஸ் நடத்திருக்காங்க. தமிழ்ல இருக்குதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய இருக்காது. அப்படியே இருந்தாலும் நமக்கு புரியுற மாதிரி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நமக்கு நம்ம ஸ்டாஃப் நடத்துவாங்க, அவங்க ரொம்ப டேலண்டட் பர்சனா இருப்பாங்க, நடத்துவாங்க. ஆனா அப்பெல்லாம் புரியாதது இந்த எக்ஸாமுக்கு நாள் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் பொழுது அவன் சிம்பிளா அந்த ஒரு சொல்லுவான்ல, அப்ப வந்து நமக்கு புரிஞ்சிடும். பெரிய டாபிக்கா இருக்கும், பட் ஆனா ஃப்ரெண்டு வந்து அதை வந்து நமக்கு ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு புரிஞ்சிடும். அதை வச்செல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் எல்லாம் பண்ணிருப்போம். ஸோ அது மாதிரி யூடியூப்ல ஒரு ஃப்ரெண்ட்லி சேனலா நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு நாள் எக்ஸாமுக்கு நாள் ஃப்ரெண்ட் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ ஈஸியா புரியுற மாதிரி, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல எப்படி கண்டென்ட் வரும் அப்படின்னா, நான் என்னோட காலேஜ் சிலபஸ் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாமே. ஸோ இனிமே கண்டினியூவா அந்த யூனிட் வைஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளா கோர்ல இருந்து மோஸ்ட்லி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து நீங்க இதை 12th படிச்சிருப்பீங்க, 11th படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்டார்டிங்கா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம் அப்படிங்கிறது ஐடியா. அதுக்குன்னு வளவலன்னு இருக்காது, கண்டிப்பா ஷார்ட் அண்ட் சிம்பிளா புரியுற மாதிரி வீடியோ போடலாங்கிறது தான் ஐடியா. சரி, இது வெறும் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஜுவாலஜி ரிலேட்டடா கண்டென்ட்ஸ் இருக்கும். ஏன் ஜுவாலஜி எல்லாருமே படிக்கலாமே. நம்மளை பத்தியும் நம்மளை சுத்தி இருக்கிற லிவிங் கிரியேச்சர்ஸ் பத்தியும் நம்ம எப்படி அதோட ஒருங்கிணைஞ்சு வாழ்றோம் அப்படிங்கிறது தானே ஜுவாலஜி. ஸோ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே இதை வந்து இந்த சேனல்ல நீங்க யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜுவாலஜி படிக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் ஜுவாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இனிமே ரெகுலரா கண்டினியூஸா வீடியோ அப்லோட் ஆகும். மறக்காம எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.